வணக்கம் மக்களே, அனைவரும் நலமா? வாரிசு இப்போ தான் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில் இந்த தோப்பு கரிசலாங்கண்ணி அதிகமாக இருக்கும். அதனால் சரி, கொஞ்சம் நமக்கும் ஹேர் ஃபால் எனக்கு ரொம்ப அதிகமாகுது. அப்போ கண்டுக்கிறாமல் விட்ட வயசுலலாம் நல்லா வளர்ந்தது, ஹேர் க்ரோத் நல்லா இருந்தது. இப்போ முடி கொட்டுதே அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒன்றையும் பார்த்து பார்த்து பண்ண ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. வளர வேண்டாம், இருக்கிற முடியை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஓகே, இந்த தோட்டம் ஃபுல்லாக சுற்றி அலைஞ்சு இவ்வளோ தான் பறித்தேன். இதான் கிடச்சது கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி கிடைக்க மாட்டேங்குது. இந்த தோட்டத்தையும் இப்போ உழுதுருவாங்க, இன்னும் 2 டேஸில் உழுதுருவாங்க. அதனால் சரி, இந்த பக்கமாக கரிசலாங்கண்ணி பறிக்கலான்னு வந்தேன். இலையெல்லாம் பார்த்திங்களா, எல்லாம் கருகிடுச்சு. இதை இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அரைச்சி காய வச்சு எண்ணெயில் போடலான்னா இது பத்தாது. ஸோ இந்த தோட்டம் உழுது திரும்ப முளைச்சதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி இருக்கான்னு நான் தேடி பார்க்கலான் இருக்கேன். இதை அப்படியே ஃபுல்லாக அரைச்சி சாறு எடுத்து தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னென்னு சொல்லுங்கள். இது நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுதா என்னன்ட்டு. வெள்ளைப்பூ கரிசலாங்கண்ணி தான் நான் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன். மஞ்சள் கலரில் நான் பார்த்ததில்ல. இந்த ஏரியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், எனக்கு தெரியலை. இதை அப்படியே போட்டு மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்து தலையில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு குளிக்கணும்.